பிரைஸ் தி லார்ட். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்துல ஆராதிப்பதற்கு நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்லுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் போது தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமையை அதை நாம் தியானித்து அவருடைய நாமத்தை, அந்த நாமத்துக்குள்ள பல அதிசயம் இருக்குது, அவருடைய நாமத்துக்குள்ள வல்லமை அடங்கி இருக்கிறது, அவருடைய நாமத்துக்குள்ள விடுதலை அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தை தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கக்கூடிய ஆம்னிபொட்டன்ட், சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நேரத்துல கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி உணர்வடைய வேண்டும் என்றால், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் தியானித்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்ற உணர்வோடு கூட நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அங்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். வேதம் சொல்லி இருக்கிறது, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவருடைய வார்த்தையினாலே எல்லா விதமான இந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் நிரம்பி இருக்கிறது. நீர், நிலம், காற்று, இடி, மின்னல், மழை எல்லாமே அவருடைய ஆற்றல். வேதம் சொல்லி இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கின தேவன். நான் ஆராதிக்கிற தேவன், இந்த காற்றின் மேல் அதிகாரம் இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் இடி மழையின் மேல் அதிகாரம் இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் புயல் மேல் அதிகாரம் இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் கடல் அலை மேல் அதிகாரம் இருக்கிறது. சகல அதிகாரம் கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த சகல அதிகாரம் கொண்டவரை முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம இருதயத்தை அவர் கருத்துல கொடுக்கணும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாமம் இருக்குதுங்க. அது அவர் நாமம் அதிசயமானவர். அந்த அதிசயமான நாமம் அது நமக்குள்ளே இருக்கிறது. ஏதோ ஒரு நேரத்துல வந்துட்டு போகக்கூடிய நாமம் அல்ல, நமக்குள்ளே தங்கி தாபரித்து நமக்குள்ளே செயலாற்றக்கூடிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அதிசயமான நாமத்தோடு அவர் கிறிஸ்துவின் நாமத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். எனவே உங்க வாழ்க்கையில ஆராதிக்கும் போது நான் அதிசயமான நாமத்தை உடையவரை நான் தொழுது கொள்கிறேன், அந்த நாமத்தை எனக்குள்ள அவர் வைத்திருக்கிறபடினாலே நான் எதை குறித்து கவலை இல்லை. ஆராதிக்கும் போது அந்த சர்வ வல்லமை உள்ள அதிசயமான நாமத்தை நீங்கள் சென்று தேவனை ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லையப்பா. அன்பு தகப்பனே, இந்த நேரத்துல இந்த வார்த்தையினாலே சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற, அர்ப்பணிக்கிற யாவர் மேலும் கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.